Hi friends, welcome to Mujahiro FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ நாம் ஏன் இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணோம். ஓகே, அடுத்ததாக நம்ம இது வரைக்கும் ட்ரேடிங்கில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தையும் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வரணும்னு நினைச்சா மட்டும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளுடைய எல்லா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ எல்லாரையும் செக் பண்ண சொல்லியிருப்பேன். இது நம்ம பேசிக் நம்மளுடைய ஸ்டார்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராஃபிட் எல்லாமே $1 $2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பேன், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருப்பேன். 0.01 0.02 அதுக்கு மேலே நான் போயிருக்க மாட்டேன். என்னுடைய ஒரு அக்கௌண்ட் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் வரைக்கும் நான் போயிருக்க மாட்டேன். நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். நம்மளுடைய $100 நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட்டே $10 நியர் $10 கிட்ட பண்ணிட்டோம். அதாவது 10% நம்மளுடைய கேபிட்டல்லேருந்து நம்ம கூட பண்ணோம். இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ண அப்படின்னு சொன்னால் நான் எந்த விருப்பத்துக்கு பண்ணலை. நம்மக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் யூடியூப் சேனல் ஓகே ஒரு ப்ராஃபிட்டுக்காண்டி தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற வீடியோ தான் இது. யாரும் நம்மளை தப்பாகலாம் நினச்சிக்க வேணாம். ஓகே ஓகே, இதுலேயும் பாருங்கள். இப்போ நமக்கு மோனடைசேஷன் கிடைச்சா கூட நமக்கு வர வியூவுக்கு இதில் வர ப்ராஃபிட், இந்த டைமில் வந்த ப்ராஃபிட் கூட நமக்கு கிடைக்காது அப்படின்றது இன்றைக்கி சூறாக சொல்ல முடியும். இது என்னுடைய ஃப்ரெண்டோட வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹை லெவலில். ஓகேவா, இது என்னுடைய ப்ராஃபிட் இது ஒரு MD5 அக்கௌண்ட். MD4லேருந்து MD5க்கு ஒரு $200 போட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம், கோல்டுக்கு மட்டும் தனியாக. ஸோ அதுதான் இது. ஓகே, அதில் அந்த அக்கௌண்ட் கோல்டுக்குரிய அக்கௌண்ட் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ப்ராஃபிட்டும் கிடைக்கும், லாஸும் வரும். நான் நிறைய டைம் ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன். கேண்டல்ஸ்டிக் கோல்டுக்கு பெர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பண்ணோம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்சர் நான் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் எனக்காண்டி. ஓகேவா, வேற ஒருத்தருக்காண்டி இல்லை, எனக்காண்டி. நம்மளுடைய ரிஸ்க் லிமிட்டை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேடர்ஸ் செத்துருவார் தான். அதுதான் உண்மை. ஓகே, நம்மளுடைய வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி எல்லாம் இங்கே இருக்குது, கேட்டவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதம் அன்னைக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு 5 அந்த அதில் நான் ட்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராஃபிட் ஹிஸ்ட்ரி போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அனலைசஸ் எல்லாமே இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கும், நம்மளுடைய ஓல்டு அனலைசஸ். இப்போ இது நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இங்கே டைம் பாருங்கள், ஒரு என்ன டைம், ஒரு 5:37 அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைமை பாருங்கள், 6:23. ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம சொன்ன டார்கெட் ரீச் ஆகிருக்குது கோல்டு. ஓகேவா, இதுவும் கோல்டுன்னு தான் நினைக்கிறேன். இதுவும் கோல்டு தான். நம்ம என்ன சொன்னோமோ அதுபடியே அந்த டைமில் நம்மளும் அந்த டைமில் நல்லா வேக் பண்ணுவோம். உண்மையை சொல்லணும்னா அதுதான், நம்ம நல்லாவே வேக் பண்ணுவோம். கேண்டலிஸ்டிக் எல்லாம் வச்சு எவ்வளோ வேலை செய்யலுமோ செய்வோம். இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரேட் நிறுத்தினதுக்கான ரீசனே இந்த பவர் கட், அடுத்தது சம் இஷ்யூனால தான் ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலையே கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா. நம்ம யூடியூப் சேனல் இப்போ கிரியேட் பண்ணல. நம்மளோட யூடியூப் சேனல் 2012 ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் சேனலில் 2017 ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், ஒரு சில விஷயம் பேசியிருப்போம். அதாவது MD4 எப்படி யூஸ் பண்ணலாம், கேண்டில் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், அடுத்தது இந்த 2-3 இண்டிகேட்டர்ஸை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோலாம் இருக்குது, இன்னும் இருக்குது, போய் பாருங்கள். செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் வேணா கொடுக்குறேன். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன பிரச்சனைண்டா, இந்த காசு வாங்கிட்டு படித்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம இப்படி ஃப்ரீயாக பண்ணுறது பிடிக்கலை. உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு இது பிடிக்கலை. அடுத்து காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பிடிக்கலை. ஏன்னாண்டா இப்போது நம்ம காசு கொடுத்து படிச்சிட்டோம்ன்றதுக்காண்டி என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதை நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீங்க. இது ஃப்ரீயாக தான் வந்துச்சு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, நம்ம அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்குறோம், ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சாமான் வாங்குறோம்னு வச்சுக்கோம். நம்ம அந்த 100 ரூபாய் சாமானை எப்படி பார்ப்போம், அந்த 1000 ரூபாய் சாமானை எப்படி பார்ப்போம் அப்படின்றது வேற ஒன்று. அதுலேயும் ஒரு சாமான் உங்களுக்கு அதே சாமான் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த கோர்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு படித்து கொடுக்குறவங்களுக்கும் நமக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா அதுதான்.
ஸோ இப்போ அதனால தான் வந்துட்டு என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எப்படி வருதுன்னா நீங்கள் ஃப்ரீயாக பண்ண மாட்டீங்க ப்ரோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதாவதுன்றீங்க. ஓகே, நீ சொல்கிற விஷயம் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறேன். என்ன சொன்னால் என்னோட யூடியூப் சேனல் லிங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு 4 புரோக்கர் ரிக்வெஸ்ட் பண்ணிப்பேன். அது ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு புரோக்கர், ஓகேவா? ஸோ அந்த புரோக்கரில் போயிட்டு நீங்கள் எனக்கு ஐபியா வரும்போது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற ட்ரேட்டில், அதாவது உங்களுடைய காசு எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அந்த புரோக்கர் வந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுப்பான், ஓகேவா? நீங்கள் எடுக்கிற ஒரு லொட் சைஸ்லேயும் வந்து அவன் எனக்கு ப்ராஃபிட் கொடுப்பான். ஸோ அது எனக்கு கிடைக்கும். அடுத்து வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு மோனடைசேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே, நான் அதுலேருந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் நான் உங்ககிட்ட இருந்து உங்கள் கையால் நான் எதுவுமே வாங்கலை, உங்கள் கையில் இருந்து நான் எதுவும் ஃபீஸாக வந்து நான் கேட்கவும் இல்லை. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக படிச்சு தரேன். இந்த விஷயம் வந்து வேக் ஆகுது அப்படின்றத நான் இவ்வளோ ப்ரூஃபோட காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு லைவ்ல வேணுனாலும் நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். லைவ் போயிருக்கோம் ஆல்ரெடி, வந்து லைவ் எல்லாம் செக் பண்ணுங்க. அடுத்து வந்து கிரிப்டோக்கு வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம படித்து கொடுத்தது அப்படி இப்படி எல்லாமே வந்து எல்லாமே வேக் ஆகுது. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நான் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பண்ணுற மாதிரி இந்த இப்படி கமெண்ட் அதில் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை பார்த்து நீங்கள் இருங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர் நல்லா இருந்தால் அது வந்து நமக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.